நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பசையில் என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கேற்ப நோய்க்கான காரணம் அறிந்து அதற்கேற்ற சிகிச்சை அளிப்பவரே சிறந்த மருத்துவர். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1ஆம் தேதி இந்தியாவில் டாக்டர் பி.சி. ராய் அவர்களின் நினைவாகவும் மருத்துவர்களின் சேவைகளை பாராட்டும் வகையிலும் தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறைக்காக பல சிறப்பான முன்னெடுப்புகள் எடுத்து வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு ஒரு வலுவான பொது சுகாதார உள்கட்டமைப்பு மற்றும் திறமையான மனித வளங்களை கொண்டுள்ளது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்கள் மருத்துவத் துறைகளில் பல உயிர்களை காப்பாற்றி வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்ட மக்களை தேடி மருத்துவம் என்ற அசத்தலான திட்டத்தால் இதுவரை 1,76,00,000 பயனாளிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள். சாலை போக்குவரத்து விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பதற்கு இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்ற திட்டத்தை அறிமுகம் செய்தது மருத்துவத் துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க படிக்கல்லாக அமைந்திருக்கிறது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் மூலம் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பல ஏழை எளிய மக்கள் பயனடைந்து வருகின்றனர். சுகாதாரம் என்பது அரசின் அடிப்படை கடமை என்பதை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மருத்துவத்துறைக்கென பல சிறப்பான திட்டங்களை செயலாற்றி வருகின்றார். வெளிநாட்டு மருத்துவர்களுக்கே சவால் விடும் வகையில் தலை சிறந்த மருத்துவர்களை கொண்டுள்ளது நமது தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள். தமிழ்நாட்டில் தலை சிறந்த மருத்துவர்களை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்புடன் தமிழக அரசு பல சிறப்பான திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. கிராமப்புறங்களில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு மேற்படிப்புக்கு அனுமதி அளித்து கிராமப்புறங்களில் பணியாற்றும் மருத்துவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். தற்போது நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து தொழிற்பட்ட படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்து இந்த சாதனைகளுக்கு அடித்தளம் அமைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். பள்ளி கல்வி மதிப்பெண்களின் அடிப்படையில் சமூக நீதியையும் அனைத்து பிரிவு மாணவர்களுக்கு சமவாய்ப்பையும் உறுதி செய்யக்கூடிய முன்னோடி சேர்க்கை முறையை நாம் பின்பற்றி வருகிறோம். இந்த முறையால் தான் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் மருத்துவர்கள் உருவாகவும் அனைத்து பகுதிகளுக்கும் சிறப்பான மருத்துவ சேவைகளை வழங்கிடவும் முடிந்தது. மருத்துவத்துறையிலும் பல்வேறு சுகாதார குறியீடுகளிலும் நாட்டிற்கே முன்னோடியாக நம்முடைய தமிழ்நாடு திகழ்கிறது. பல ஆண்டுகளாக நமது தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்ட சிறப்பான மருத்துவ கல்வி மாணவ சேர்க்கை முறைதான் இந்த சாதனைகளுக்கு அடிப்படையாக விளங்குகிறது. எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்தியலின் அடிப்படையில் தமிழ்நாடு தலை சிறந்த மாநிலமாக திகழ்ந்து வருவதே நமது திராவிட மாடல் ஆட்சிக்கான தனி சிறப்பு. மருத்துவத்துறைக்கும் மருத்துவர்களுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக எண்ணிலடங்கா திட்டங்களை வகுத்து நேர்மையாக ஆட்சி புரிந்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு தேசிய மருத்துவர்கள் தினமான இன்று நன்றி அறிதல்களை சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்.